வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர்கள் நலச்சங்கம் INRBDMA திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் TBMS ஸ்ரீனிவாஸ் சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலை ராசியுடன் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் சொல்லிக்கொண்டு ஒரு தெரு, அந்த தெருவில் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எப்பவுமே கோமாவே நடந்து வந்துட்டு இருந்தார். ப்ளீஸ் 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 குடுமான்னு கேட்டுன்னு இருந்தார். ஏங்க சொன்னால் புரியாதா? என்ன இருக்குது? வேலைக்கு போயிட்டு வந்த கூலி பைசாவையும் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் வாடகை கொடுத்துட்டேன். கையில் பைசா இல்லை, கொடுன்னா நான் என்னத்தங்க கொடுக்குறது? ஏங்க இப்படி என்ன புரியாமல் கொஞ்சம் ப்ளீஸ்மா எதனா குடும்பம் அப்படின்னு. ஏங்க காதில் இருக்கிறதையும் வச்சாச்சு, கழுத்தில் இருக்கிறதையும் வச்சாச்சு, இருக்கிறது அந்த தாலி மட்டும்தான். வேறு என்னதாங்க வேணும் உங்களுக்கு? என்னதாங்க பிரச்சனை? மாமா கொஞ்சம் ப்ளீஸ்மா, டைம் ஆச்சுமா, ப்ளீஸ் கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ், எதுவும் இல்லைங்க. நாளைக்கு நோட் புக்கை வாங்குறதுக்கு அந்த குழந்தைக்கு உண்டான பைசா தாங்க இருக்குது. குடு பரவாயில்ல, குடு காலைக்குள்ளே நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன், குடு அப்படின்ட்டார். உடனே அந்த அம்மா போயிட்டு ஒரு டப்பாவில் கடுகு போட்டுருக்க அந்த டப்பாவிலேருந்து பணத்தை எடுத்து, இங்கே பாருங்கள், நாளைக்கு காலையில் பாப்பாவுக்கு ஸ்கூல் போகிறா, அவளுக்கு நோட் புக் வாங்குறது வச்சுருக்க பைசா தான், விளையாடக்கூடாது, நாளைக்கு கண்டிப்பாக எனக்கு கொடுத்தணும் அப்படின்னா குடுன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறாரு. போனவர் கொஞ்ச நேரம் கழிச்சு தள்ளாடிட்டு வர்றார். ஃபுல் போதை அடிச்சுட்டு வந்து படுத்துறாரு. நைட்டு இரவாகுது. அந்த அம்மா கண்ணீரோடு அவரை பார்க்குது, குழந்தைங்கள பார்க்குது. 2 குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பாடுபடுத்துகிற? கடங்காரனா குடிச்சு இப்படி எங்களை கடங்காரனா ஆக்கினது இல்லாமல் எங்களை போட்டு இப்படி சாவடிக்கிறையா, திருந்த மாட்டேன்றியா, ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கேன்ற மாதிரி அந்த அம்மா புலம்புது. அந்த குழந்தைங்க தூங்குறத பார்த்துட்டு தடவி கொடுத்துட்டு அந்த குழந்தைங்க நடுவில் பார்த்துட்டு கண்ணீரோடு அந்த அம்மா கண்ணை தொட்டுட்டு தூங்குறாங்க. காலை பொழுது விடியுது. அம்மா அப்படின்னு அந்த குழந்தை வந்து கேட்குது. என்ன பண்ணணும்? அம்மா நோட்டு கேட்கணும்னு கேட்டதுனால கொடுமா, நோட்டு வேணுமா அப்படின்னோடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஏங்க எழுந்துறீங்க, குழந்தைங்க நோட்டுக்கு தானே வேணும்னு வச்சுருந்தேன், அதை வாங்கிட்டு போய் தானே போய் குடிச்சிட்டு வந்தீங்க, துட்டு வேணாம் கொடுங்க அப்படின்னா, இருடி என்ன ஊரே தூங்க அப்படின்னு சொல்லிட்டு போதையில் மறுபடியும் தூங்குறாரு. இந்த அம்மா விறுக்குன்னு நினச்சி இருமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கு போகிறாங்க. பக்கத்து வீட்டுக்கு போனோடனே அக்கா அப்படின்ட்டாங்க. என்னம்மா அப்படின்னா, ஒன்றும் இல்லைக்கா, ஒரு ஒரு 200 ரூபா வேணுங்க்கா. எதுக்கு? குழந்தைக்கு புக்கு வாங்கணும்க்கா, நோட்டு வாங்கணும்க்கா, ஸ்கூல் போகிறா இல்லையா, நேற்று வச்சுருந்த பைசாவை என்ன உங்கள் வருஷம் வாங்கி குடிச்சிட்டானா? ஆமாங்க்கா. ஏன் கொடுக்குற? போ, அவனே கேட்டு வாங்கி கொடுக்க சொல்லு போ. அக்கா குழந்தை ஸ்கூலுக்கு போனோம்க்கா, டைம் ஆச்சுக்கா. போம்மா, இதே தான் அது வேணும் இது வேணும்னு கேட்டு வந்து வாங்கிக்கிறேன், இதே தொல்லையாக போச்சு உங்கள் தொல்லை, போம்மா மோளை அப்படின்னு சொல்லோன்னே அந்த அம்மா அந்த கண்ணீரோட பார்த்துட்டு வருது. டக்குன்னு ஓட்டி போயிட்டு பக்கத்தில் இருக்க இன்னொருத்தர் வீட்டில் போய் கேட்குது. அக்கா கொஞ்சம் கொடுங்கக்கா, ஒரு 2 நாள் வீட்டு வேலை எதனா பார்த்து கொடுத்துட்றேங்க்கா அப்படின்னோடனே அவங்க அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த 200 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு போயிட்டு ஓடி போய் அந்த இன்னொரு குழந்தைக்கு கேட்ட நோட்டை வாங்கி கையில் கொடுத்து, இந்தாம்மா பத்திரமா போய் படிமா போமா அப்படின்னு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு அந்த ஸ்கூல் யூனிஃபார்மோட அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. இப்போது ஸ்கூல் போன குழந்தை ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. அம்மா ஹோம்ஒர்க்லாம் நல்லா முடித்தம்மா, இதெல்லாம் பண்ணம்மா, நல்லா படித்தம்மா அப்படின்னு. அப்போ அந்த அம்மா குழந்தைங்கள மடியில் போட்டுக்கிட்டு சொல்கிறாங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் கண்ணுங்களா, நல்லபடியாக படித்து பெரிய ஆள் ஆகணும், அது மட்டும்தான் உங்களுடைய எண்ணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 2 குழந்தைங்களை கட்டுப்பிடிச்சிட்டு அந்த அம்மா அழுகுறாங்க. இப்போ மறுபடியும் மாலை நேரம் ஆகுது. எங்கடி, எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும், பைசா வேணும் முடியாது. ஏங்க என்கிட்ட 1 ரூபா இல்லை, என்ன வேலைக்கு பாத்திரம் தைக்க போன இடத்துல கொடுக்க வேண்டிய பைசாவும் வரல, நாளைக்கு தான் வருவாங்க ஹவுஸ் ஓனர், என்கிட்ட பணம் இப்போ கொடுத்தே ஆகணும்டி அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் இருங்க குட்டி, வாங்க போய் பக்கத்தில் அக்கா வீட்டில் போய் டியூஷன் படிக்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. குழந்தைங்களும் போயிடுறாங்க. அந்த நேரத்தில் இவன் மறுபடியும் அந்த ஆள் டார்ச்சர் பண்ண, பணம் குறின்னு போட்டு 2 அடி அடிக்கிறாரு. அடித்தோடனே அந்த அம்மா கண்ணில் கண்ணீரோட, ஏன் என்ன பாடுபடுத்துகிற, எங்கேயா இருக்குது எங்கேயில் பைசா, குழந்தைங்களுக்கு கூட சாதாரணமாக சாதத்தை வடித்து என்னென்னமோ தயிர் ஊற்றி கொடுத்து சாப்பாடு போட்டு அனுப்பிச்சேன், ஏன் என்னை பாடுபடுத்துகிற, மனுஷனாயா நீ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த ஆளை படுத்துறாங்க. ஐயோ என்னால் முடியலையே, அப்படியே என்னால் முடியலையே, எனக்கு மூளை வேலை செய்யலையே,
என்னால் முடியலையே, என் கை காலெல்லாம் உதறுதே அப்படின்ற மாதிரி அந்த ஆள் கத்திக்கிட்டு பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறான். குடிக்காத குடிக்காதன்னு சொன்னேன் கேட்டியா? இன்னைக்கு அந்த குடி உன்னை எந்த அளவுக்கு அடிமையாகிருக்கு பார்த்தியா? இது தேவையா உனக்கு? இன்னும் 2 குழந்தைய வச்சிருக்கேன், வேணாயா, சொன்னா கேளு. எனக்கு குடி வேணும், எனக்கு இப்போ வேணும், எனக்கு வேணும் வேணும் அப்படின்னேன். இரியா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ வெளியே கிளம்பி போயிடுறாங்க. பார்க்குறான், கதவு திறந்த பார்க்குறான். மறுபடியும் வராங்க. அம்மா கேட்ட இடத்துல எதுவும் கிடைக்கலையா? இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி கம்முனு இரியா அப்படின்ட்டு இந்த அம்மா, நான் மறுபடியும் சாயங்காலம் ஆனால் அந்த ஹோட்டல் கடைக்கு போகிறேன் இல்லையா, அந்த வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பி போகிறாங்க. போயிட்டு வந்து பார்க்குறாங்க, வீட்டுக்கு கதவு தாப்பால் போட்டிருக்கு. குழந்தைங்க பக்கத்து வீட்டில் விளையாடிட்டு இருக்கு. டப்பு டப்புன்னு கதவு தட்டாங்க. கதவு தாப்பால் போட்டிருக்கு. கதவு தட்ட அக்கம் பக்கம்லாம் அந்த கதவு தட்ட பார்த்தீங்கன்னா, அந்த குடி வெறியானது என்ன போச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர் வந்து தன்னை தானே சூசைட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விட்டு அவர் மாட்டிக்கிட்டு இறந்துடுறாரு. கதறாங்க, குழந்தை குட்டி எல்லாம் கதறாங்க. என்னங்க வேணாங்க, ஒவ்வொரு குடும்பத்திலையும் எவ்வளோ இருக்குங்க. நீங்கள் வேணான்னு சொன்னால் கேட்கல, நீங்கள் எங்களை எல்லாம் அனாதை விட்டுட்டு போயிட்டீங்களா? மனுஷனா ஒருத்தால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு மனுஷனா ஒரு ஆம்பளை இருந்தாங்கன்னா தாங்க அந்த குடும்பத்துக்கு மரியாதை. எங்களை இப்படி அனாதையை விட்டுட்டு போயிட்டீங்களா? அந்த அம்மா அழுகுறாங்க. அந்த மனுஷன் இறப்புகளை பார்த்து எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த குழந்தைங்கள அழுது. நான் சொல்கிற விஷயம் இது கதை அல்ல, நிஜம். ஒரு இடத்துல இந்த ஒரு விஷயம் நடந்தது. இதை நான் உங்களுக்கு கதையை அழகாக சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஒரு மனுஷனை குடிக்க ஆரம்பிச்சிட்டானாவே அதுலேருந்து அந்த ஆள் மீளவே முடியாது. தன்னை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 100ல் ஒரு 10% பேர் தான் இருக்க முடியும். ஒரு 10ல் 5% மேலெல்லாம் இருக்கவே முடியாது. நீ என்ன பண்ணாலும் சரி, அந்த வாரத்தில் ஒரு நாள்லாம் குடிச்சு ஆகணும். அவங்க தலையெடுத்து இல்லைன்னா மண்டை பிச்சுக்கும். நம்மளை ஒரு அடிமையாக வச்சுருக்கோம் குடி. இந்த மூளை இருக்கு இல்லையா, அந்த டைமிங்க்கு அது வந்து கொண்டு கரெக்டாக லாக் ஆகி உட்காந்துட்டு எனக்கு அது வேணுன்ற ப்ரொசீஜரை உருவாக்கிடும். இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண புள்ள, அப்பா நான் பாஸ் பண்ணிட்டப்பான்னு சொல்ல போனால் கூட போதையில் படுத்து தூங்கிட்டு இருக்க ஒரு எத்தனை அப்பங்க நீ இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க. அந்த குழந்தைங்க அப்பா கிட்ட கூட நான் பாஸ் பண்ணது சந்தோஷமாக சொல்ல முடியாத சூழ்நிலை எத்தனை குழந்தைங்க நீ தமிழ்நாட்டில் தவிக்குது. எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு செயல். உங்களை குடின்னு யாருன்னா சொன்னாங்களா? ஒரு தெரு இருக்குன்னா அந்த தெருவில் பசங்க இருக்காங்க. அந்த பசங்க இன்னும் மிஞ்சி போனால் என்னையா இருக்கும் வயசு உங்களுக்குலாம்? 18 வயசு. 18 வயசுல உங்களுடைய வாழ்க்கையை ஒரு 25 வயசுலாம் முடிச்சுக்கிறீங்க. நீங்களே பாதி கிழவனா ஆயிடுறீங்க. குடின்னு குடிச்சு பாதி கிழவனா ஆயிடுறீங்க. நீ யாருக்காக உழைக்கிறியோ அவன் ஆடி காரில் போயிட்டுருக்கான். நீ யாருக்காக நீ உழைக்கணும்னு நினச்சி குடிச்சிட்டு கோத்தால அடிச்சுட்டு அவனுக்காக சத்தம் போட்டுட்ருக்கேன். அவன் ஆடி காரில் போயிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கான். ஆனால் நீ நடுத்தரில் நிற்கிற. உன் தாய் தகப்பனுடைய கண்ணீர் தான் ரோட்லேயே வீட்லேயே நிற்குது. உங்களை யாருன்னா குடிக்க சொல்கிறாங்களா? அந்த குடியினால் ஒரு குடும்பம் எவ்வளோ கெடுது. இதோ இன்றைக்கி ஒரு குடும்பம் நடுத்தரில் நின்றுட்டுருக்கு. நீ செத்துட்ட அந்த போதையில், எனக்கு வேணுன்றதுல, அந்த வெறியில். இனி அந்த குழந்தைங்களை யார் காப்பாற்றுவா? அந்த அம்மாவுடைய எதிர்காலம் என்ன? குடி என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா? எத்தனை குடும்பங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டில் சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. யாருக்கு அக்கறை இருக்கு? யாரும் போட மாட்டாங்க. குடும்பத்தில் இருக்க அக்கறைப்பட்டால் மட்டும்தான் உண்டு. நீ சத்தினாலும் நீ அழிஞ்சினாலும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் உங்கள்கிட்ட என்ன இருக்குது சுரண்டதான் பார்ப்பானே தவிர ஒருத்தனும் உன்னை காப்பாற்ற மாட்டான். நீ நினச்சிட்டுக்கலாம், என் நண்பன் அவன் என்னை காப்பாற்றான். எந்த வேணையான காப்பாற்ற மாட்டான். நீ செத்த 10 நிமிஷம் தூக்கி போட்டு உங்கள்கிட்ட என்ன இருக்குது, என்ன சுரண்டலாம், உன்னை சார்ந்தது எது அடையலாம் தான் பார்ப்பான். முதல்ல அந்த குடியை குப்பையில் போடுங்க. நீங்கள் எதுக்கு அடிமையாகாதீங்க. நீ தொட்டுட்டினா அடிமை தான்யா. ஒரு வாட்டி நீ வாயில் வச்சுட்டினா, சரக்குன்ற ஒரு குடியை ஒரு வாட்டி நீ வாயில் வச்சுட்டா நீ அடிமை தான். அதுக்கப்புறம் அது உன்னை விடவே விடாது. தொத்திக்கிட்டே இருக்கும். நீ எங்கே போனாலும் உன்னை தொத்தும். கொஞ்சம் சாப்பிடலாமே, வா நண்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கேன், கொஞ்சம் சாப்பிட வாயா சாப்பிடலாமே அப்படின்வான். கூடவே யம தர்மராஜா யாருன்னா நம்ம கூட இருக்கிறவங்களே தான், வேறு எவனும் கிடையாது. வாடா குடிக்க போகலாம் வாடான்னு, இவனுங்களே யம தர்மராஜா தான். உங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோலை வச்சுங்க. வர முடியாதுன்னா வர முடியாது, செய்ய முடியாது. தயவு செஞ்சு என்னை கண்ட்ரோல் பண்ணாது, தயவு செஞ்சு போ வேலையை பார்த்துட்டு. அப்படி ஒரு நட்பே தேவையில்லையா? அப்படி குடினால தான் ஒரு நட்பு இருக்குன்னா அப்படி ஒரு நட்பே தேவையில்லைன்ற. உன் குடும்பம் நடுத்தரில் நிற்குமே, அப்போ என்ன பண்ணுவேன்? அன்றைக்கி உன் நண்பன் வந்து எல்லா குழந்தை குட்டிகளை படிக்க வைப்பான், எல்லாத்தையும் செஞ்சிருவானா?
உன் குடும்பத்தை காப்பாற்றிடுவானா ஒரு நண்பன்? இல்லை அட்லீஸ்ட் ஒரு நண்பனாக இருக்கட்டும், இல்லை ஊரில் ஒரு பெரிய ஆளாக இருக்கட்டும், ஒரு தெருவில் இருக்க பெரிய ஆளாக காப்பாற்றிடுவானா? ஏவனும் பண்ண மாட்டான். இல்லை சும்மா பேச்சுக்கு வந்து அழகாக இருக்கும். ஆனால் செயல்முறையில் பார்த்தேன்னு வச்சுக்க, அதை விட ஒரு கொடுமையான ஒரு விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு நாளும் உன் குடும்பம் அழுது அழுது செத்துட்டு இருக்கும். ஈஸியாக செத்துட்டு மேலே போயிடுவ. ஆனால் அவங்க வாழ்கிற காலங்களுக்கு சாகணும். கடன் தொல்லையில் அது தெரியாமல் உலகத்துக்கு தெரியாமல் எத்தனை பொண்கள் கடன் வாங்கிட்டு, எத்தனை பசங்க குழந்தைங்க கடன் வாங்கிட்டு இன்னைக்கு எவ்வளோ கொத்தடிமைகளை வேலை செய்கிறாங்க தெரியுமா? நீ பிடிச்ச குடி செத்ததுனால எத்தனை குழந்தைங்களுக்கு கொத்தடிமையாக இன்னைக்கு நாட்டில் வேலை செய்கிறாங்க அது தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் உங்களுக்குலாம் தெரியறது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தேவை ஒரு குடி, அவ்வளோதான். ஒரு குடி ஒரு நாட்டின் தலையத்தையே மாற்றிடும். ஒரு நாட்டுக்கு வருமானம்ன்றதை சொல்கிறாங்க. நாட்டுக்கு வருமானம் இல்லை, மக்கள் தொகை கம்மியானே போகுது, அதான் உண்மை. ஒரு குடும்பம் சீரழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு, அதான் உண்மை. ஒவ்வொருத்தனும் ஒரு 30 வயசுக்குள்ளே செத்து போயிட்டுருக்கான், அதுதான் உண்மை. ஹாஸ்பிட்டலில் அங்கங்கே பணங்களை இறைச்சிட்ருக்கோம், அதுதான் உண்மை. டாக்டருங்க நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க, அதுதான் உண்மை. டாக்டருங்க உங்களுக்கு குடின்னு யாரும் சொல்லலை. வந்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஃபீஸை போட தான் செய்வாங்க. எல்லா இடத்துலையும் நீ குடியால் இழக்கத்தான் செய்வ. உன்னையும் இழந்துடும், உன் குடும்பத்தை இழந்துடும், உங்ககிட்ட இருக்க பணம் போகும், எல்லாம் வாஷ் அவுட். எத்தனை நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா சம்பாதிச்ச பணத்தெல்லாம் நீ வாழ்ந்துட முடியும்? நீ செத்ததுக்கு அப்புறம் அந்த சொத்தை யார் ஆளுவா? அப்படி வாழ்கிறவனாச்சும் அந்த சொத்தை பொறுப்பாக வச்சுன்னு வாழ தெரியுமா? முதல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம வந்தோம், ஜாலியாக போனோம், ஏசி காரில் ஜாலியாக குடித்தோம், ஃப்ரெண்டுங்களை ஜாலியாக கூத்தடிச்சோம், நம்ம குடிச்சிட்டு ஹேண்ட் சவுண்டு போட்டால் நம்மளை 4 பேர் மதிப்பானா? மதிக்க மாட்டான். தெரு நாயம் தான் நினைப்பான். நம்ம குடிக்கார நாயம் தான் நினைப்பான். உன்னை நீ உயர்த்தி கொள்ள வேண்டுமானால் உன்னிடம் இருக்கு கெட்ட பழக்கமான குடியை முதல் தூக்கி குப்பையில் ஏறிடும். நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. இப்போ சொல்கிறாரு, ரொம்ப டென்ஷனாக இருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் சரக்கு போட்டு படுத்து தூங்கலாம், தான் சரியாயிடும் அப்படின்னு. சரக்கு போட்டு தூங்க காலைல நீ ஏஞ்சாதானே அதை பற்றி யோசனை பண்ணுறதுக்கு. உன் நேரம் அப்பயே போயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? அந்த குடியால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. இது தேவையில்லைன்னு முடிவு எடுத்துட்டா தொடவே கூடாது. அதுதான் உண்மை. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்கள் பாவம் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு முடியாமல், அப்பா கிட்ட ஒரு சந்தோஷமாக வாழ முடியாமல், வீட்டில் குடும்ப சண்டைகளை பார்த்து எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சு, எத்தனை குழந்தைகள் தன்னால் அப்பா அம்மாவை பார்த்து அது கெட்டு போகிற குழந்தைகள் நிறைய தான் அதிகம். அதனால் தயவு செஞ்சு உங்களை ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன், குடிக்கு அடிமையாகாதீங்க. அது உங்களை அடிமையாக்கணும், நடுத்தல நிறுத்திடும் என்று சொல்லிக்கொண்டு, குடி என்றதை தூரத்தில் ஒதுக்கி விட்டு முடிஞ்ச அளவு உங்களை குடும்பத்துக்குள்ள ஒரு பாசத்தை உழைக்கணுங்க. அந்த ஒரு அன்பு பாசமான ஒரு விஷயங்கள் நமக்குள்ள இருந்தால் போதும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.